நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா சமைக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அது வந்து சமைச்சு கொடுத்துடலாம். அது வந்து என்னடா சமைக்கிறது அப்படிங்கிறத யோசிக்கிறதே பெரிய ஒரு டாஸ்க்காக இருக்குது நமக்கு எப்போவுமே. பசங்களுக்கு சமைச்சு கொடுக்குறது, ஸ்கூலுக்கு லஞ்ச், அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து இன்னைக்கு காலையில் பண்ணது வந்து பார்த்திங்கனாக்கா இன்னைக்கு காலையில் என்ன பண்ணேன் பார்த்திங்கனாக்கா, சப்பாத்தி போட்டுட்டு அதுக்கப்புறம் குருமா பண்ணலான்னு யோசிச்சு, சரி குருமா இப்போ பார்த்தாலும் அதே பண்ணிகிட்டு இருக்கமே, நம்ம வந்து சரி வேறு ஏதாவது பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெஜிடபிள்ஸை வந்து கட் பண்ணிவிட்டு அதை வந்து வதக்கிட்டு சரி சப்பாத்தியில் ரோல் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வேண்டி ரெடி பண்ணேன். என்னென்ன வெஜிடபிள்ஸ் நான் வந்து ஆட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வெங்காயம், அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ், அதுக்கப்புறம் ப்ரொக்கோலி, கேரட் இதை வந்து நல்லா வந்து வெஜிடபிள் சாப்பரில் வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து போட்டுட்டு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு போட்டுட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கிட்டேன். பசங்களுக்கு கொடுக்குறதுனால காரம் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கிட்டேன். இதை வந்து நல்லா வதக்கிட்டு சப்பாத்திக்குள்ளே ரோல் பண்ணி கொடுக்கும்போது பசங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.